ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ அட்வென்ச்சர் சோலோ லெவலிங் எபிசோட் 45 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ அந்த 3 பறவையில் 2 பறவையோட கதையை முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு மஞ்சள் பறவை மட்டும் இருக்கும். அதுக்கிட்ட போய் மிரட்டணுன்னு அது பயந்து போய், ஐயா கணக்கெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க, ஆனால் கணக்கில் ரொம்ப வீக்கு, நாங்கள் இங்கே எதுக்கு வந்தோம்னு சொல்லிடுறோம், நாங்கள் சாத்தானை பார்க்க தான் வந்திருக்கோம், லூசிஃபர் தான் இங்கே அனுப்பி வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லூசிஃபரை பற்றி இங்கே நம்ம ஹீரோ கிட்டே சொல்லிடுறோம். அதை பார்த்து நம்ம ஹீரோ, ஓ அந்த லூசிஃபர் பண்ண வேலையா அப்படின்னு யோசிக்கும் போது அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடுல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ அந்த பறவை மேலே காலை வச்சு, என்னது சாத்தான தேடி இங்கே வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்பான். அதை கேட்டு அந்த பறவையும், ஆமாங்க அந்த சாத்தான தேடி தாங்க வந்திருக்கோம், அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ட்ரியான் கார்டை கொண்டிருக்கான், அதனால எங்களோட லார்ட் லூசிஃபர் அவங்ககிட்ட போய் பேசி நம்ம டீம்ல சேர்த்துக்கோ, அவனை கோஆபரேஷன் பண்ணவை அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காருங்க, அவரை தேடி தாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை சொல்லுது. அப்படின்னா அந்த பறவைக்கு நம்ம ஹீரோ தான் சாத்தான்றது தெரியல. அதை கேட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பான், ஓ அப்படின்னா நான் தான் சாத்தானு உங்களுக்கு தெரியாது போல இருக்கு, நான் அந்த அலகாஸ்பானை கொன்னேன், அந்த ரெனால்டோ கொன்னேன், அதுக்கப்புறம் அந்த ட்ரியான் கார்டையும் கொன்னேன், அது தெரிஞ்சுக்கிட்டு லூசிஃபர் இங்கே அனுப்பியிருக்கானா, சரி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இந்த பறவை கிட்ட, டே உங்களுக்கு சாத்தானை பற்றி என்னெல்லாம் தெரியும் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த பறவையும், அவ்வளோவா எங்களுக்கு தெரியாதுங்க, ஆனால் அந்த சாத்தான் வந்து எப்படியும் அந்த டீமன் கல்ட்டை சேர்ந்தவனா இருப்பான்னு நினைக்கிறேன், டீமன் கல்ட்டை அவன் தான் உருவாக்கியிருப்பான், அது மட்டும் இல்லாமல் கயாவோட ஃபேமிலியில் அவன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நாங்கள் கேள்விப்பட்டேங்க, அந்தளவுக்கு தான் தெரியும் அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டு, டேய் உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியும் சொன்னீங்களே, ஆனால் உங்களுக்கு சுத்தமாக அவனை பற்றி ஒன்றுமே தெரியலடா, டே சாத்தான் கண்ணு முன்னாடி வந்து நின்றுட்டு சாத்தான் எங்கன்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா, செம காமெடிடா அவங்களோட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிக்கும் போது அதை பார்த்து அந்த பறவை, அச்சிச்சோ இந்த மனுஷன் தான் சாத்தானா, அது எப்படி சாத்தியம்னு சொல்லிட்டு அது பயந்து போய் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அந்த சாத்தானோட மாஸ்கை போட்டு பயங்கர வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு, டே உன்ன மாதிரி முன்னாடி நிற்கிறவங்களே யாரும் தெரியாமல் இருக்கும்போது அப்புறம் எதுக்குடா உனக்கு ஒரு கண்ணு, அதனால உன்னோட ஒரு கண்ணை நான் நோண்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவையோட ஒரு கண்ணை நம்ம ஹீரோ நோண்டிடுவார். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வழியில் துடிச்சுக்கிட்டே மனசில் யோசிச்சுட்டு இருக்கோம், என்ன ரொம்ப கொடூரமான மான்ஸ்டராக இருக்கான், இருந்தாலும் இவனுக்கு இவ்வளோ திமிர் இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ பார்த்து, ஒழுங்கா நாங்கள் சொல்கிறது கேளு, லூசிஃபர் உனக்கு ஆஃபர் கொடுத்துருக்காரு, அவர் கூட சேர்ந்து நீ கண்டிப்பாக வேலை பார்க்கணும், அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலை பார்க்காதன்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ, புரியுது லூசிஃபர் கூட சேர்ந்து நான் வேலை பார்க்கணும்னு அவன் அனுப்பி வச்சிருக்கான் அவங்கள, அதான் முன்னாடியே சொல்லிட்டியே திரும்ப திரும்ப எதுக்கு அதே சொல்லிட்டு இருக்க, அவன்கிட்ட போய் சொல்லு, அவனுக்கு 4 அடி நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன், இன்னும் 40 அடி வேணுமான்னு கேட்டு சொல்லு, நான் யாருன்னு தெரியுமா, நான் தான் நரகத்தில் இருக்க 7 பிரின்ஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டு அங்கே இருக்க டீமன்ஸையும் கொண்டுட்டு டீமன்ஸுக்கு எல்லாத்துக்குமே சிம சொப்பனமாக இருக்கணும்டா, உன்னோட லூசிஃபர் கூப்பிட்டு அவங்க கூட கோஆப்ரேட் பண்ணி வேலைக்கு வரணுமா, என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்னு அந்த பறவை அடிச்சு பறக்க விட்டுருவாரு. அப்புறம் அந்த பறவை கிட்ட போய் சொல்லு அந்த லூசிஃபர் கிட்ட, நான் ஏற்கனவே அவனை 4 அடி தவடாலேயே அடிச்சு விரட்டி விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த பறவை, என்னது எங்க லூசிஃபரை பத்தி தப்பா சொல்றியா, டேய் என்னடா பேசிட்டு இருக்கு அப்படின்னு அந்த பறவை கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ, டேய் போடா அவங்ககிட்ட நான் என்ன சொல்கிறனோ கரெக்டாக அப்படியே சொல்லு, நான் சாத்தான், அந்த லூசிஃபர் கூட இப்போ நான் சண்டைக்கு வரேன்னு சொல்லு, அவனை தயாராக இருக்க சொல்லுடா அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பறவையை பார்த்து டெரராக சொல்லியிருப்பாரு. அதுவும் உடனே போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டு, நீ இப்போ சொன்னதுக்கு கண்டிப்பாக வருத்தப்படுவே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ, டே உயிரோட விடும்போது இங்கேருந்து ஓடி போயிரு, ஏற்கனவே ஒரு ரெக்கையை உடச்சிருக்கேன், இன்னொரு ரெக்கையை உடச்சு விட்டுருவேன், ஆமா உனக்கு என்ன இவ்வளோ தைரியம், உன்னை உயிரோட விட்டதை பெரிய விஷயம், நீ என்னன்னா என் முன்னாடி தவளத்தா பேசுறியா, ஒழுங்கா போயிரு இல்லை என் மனசை மாற்றி உன்னை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே அது போர்ட்டலுக்குள்ள அப்படியே போயிட்டே இருக்கும், இதுக்கு மேலே இருந்து என்ன கொண்டுருவான் போல இருக்கு அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்து, நீ ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்ட, அது கண்டிப்பாக உனக்கு தெரிய வரும் அப்படின்னு அந்த போர்ட்டலுக்குள்ள போனதுக்கப்புறம் போர்ட்டல் க்ளோஸ் ஆயிரும். இந்த பக்கம் நம்ம ஹீரோ பயங்கரமாக சிரிச்சிட்டு இருப்பாரு, போ சீக்கிரம் அவங்ககிட்ட போய் சொல்லு, நான் இப்போ யாருன்னு அவன் தெரிஞ்சுக்குவான், இப்போ என்கிட்ட இருக்க அந்த பவர் ஆஃப் குளூட்டனி மூலமா நான் எந்த அளவுக்கான ஒரு சோலையும் என்னால் உள்ளே இழுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த சிவப்பு பறவை இருக்கு பார்த்தீங்களா, அது அப்படி உள்ள மொத்தமாக இழுத்துக்குவான் நம்ம ஹீரோ. முதல்லலாம் நம்ம ஹீரோ ஆத்மா மட்டும்தான் உள்ளே இழுத்துட்டு இருந்தான், இப்போ மொத்த உடம்பையுமே இழுக்க ஆரம்பிச்சுட்டான். இப்போ நம்ம ஹீரோக்கு சிஸ்டம் பாப்பாக்கி, நீங்கள் இப்போ 8வது அவைக்கு நீங்கள் ஆயிட்டீங்க, உங்களோட டிமனிக் பவர் 130க்கு மேலே போயிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாமல் 79வது லெவல் வரைக்கும் நீங்கள் தடையே இல்லாமல் டெவலப் ஆகலாம் அப்படின்னு சொன்னோன்னே இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ, டெவலப் ஆகிறதுக்கு தடை இல்லையா, சூப்பர் அப்படின்னா நான் இன்னும் ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டே இருப்பேன், அந்த லூசிஃபர் என்னை பார்க்கும்போது அந்த லூசிஃபர் கண்ணில் பயம் தெரியணும், அந்த பயத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த லூசிஃபர் பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ட்ரியான் கார்டு தான், அந்த ட்ரியான் கார்டு மட்டும் என் கையால் சாகல அப்படின்னா அது லூசிஃபருக்கு தெரிய வந்திருக்காது, எல்லா நன்றியும் அந்த ட்ரியான் கார்டு தான், ட்ரியான் கார்டு நான் அவங்கள மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ட்ரியான் கார்டை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். கொன்னதே வந்தான், ஆனால் ட்ரியான் கார்டு மேலே எவ்வளோ பாசம் நம்ம ஹீரோக்கு, அப்படியே கட்டினா இந்த பக்கம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் பண்ணி அப்படியே மரத்தில் சாஞ்சு உட்காந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அவங்ககிட்ட போய், டே ஏன்டா ஹீரோயிசம்லாம் காட்டிட்டு இருக்க, ஒழுங்கா நீ டீம் கூட
சேர்ந்து சண்டை போட வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, நான் மக்கள் எல்லாத்தையுமே காப்பாற்றணும், அங்கேருந்து கூட்டு போகணும் தான் இப்படிலாம் பண்ணேன், டைம் வேணும்ல அப்படின்னு சொன்னோன்னே, புரிஞ்சுது, சியலாவும் டைஸும் கூட்டு போயிட்டு இருந்தாங்க பார்த்தேன், ஆனால் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாத, ஆனால் நீ ரொம்ப நல்லவன் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை பாராட்டிட்டு இருப்பாரு. அங்கே நம்ம ஹீரோனி சியோலாவும் டைஸும் வந்துருவாங்க. கேங்கு நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லும்போது கிரேஸு கயாவும் அவங்க வந்துருவாங்க. அங்கே கிரேஸு கயா இருப்பாங்க. அங்கே கயா நம்ம ஹீரோ பார்த்து, கிம்முக்கு சண்டையில் பயங்கரமாக அடிபட்டதுன்னு கேள்விப்பட்டேன், இப்போ அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே, அதுக்கு நம்ம ஹீரோ அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ ஹீல் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு எல்லா கேரக்டர் வராங்க. சாகே, கமாண்டர் பேக்கு, அப்புறம் சைனீஸ் கில்டு சேர்ந்த மாஸ்டர் அவனோட பொண்ணு இவங்கெல்லாம் வராங்க. அந்த சைனா கில்டு மாஸ்டரோட பொண்ணு அங்கே பின்னாடி வந்து கையில் பார்த்தா பெரிய அந்த டீமன் வேற வச்சிருப்பா. அவள் கேங்கு கிட்ட, கேங்கு இது காட்டுக்கு நடுவில் யாரோ ஆழமாக பதிச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, இதை பார்த்து நம்ம ஹீரோ, இது அந்த டீமன் வேறாச்சே, இது அவனுங்க பதிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த டீமன் கல்ட்டை சேர்ந்தவனுங்க எங்கே தான் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் நம்ம சியோலா இருக்காங்க பாருங்க, நம்ம கிம்முக்கு ஹீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம சாகே அங்கே லின்னுக்கிட்டு இருக்க அந்த வேரை பிடிக்கிட்டு, இதை நான் வச்சுக்கிறேன், இது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லி பிடிக்கி கையில் வச்சுக்குவாங்க. அதை பார்த்து லின்னுக்கு ஒன்றுமே புரியாது, இவ எதுக்கு என் கையிலேருந்து பட்டாருன்னு பிடுக்குறா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த வேரை பார்த்துட்டு, நான் நினச்சேன் அந்த டீமன் கல்ட்டை சேர்ந்தவனுங்க என்னை ஏமாற்றவே மாட்டானுங்க, எனக்கு தேவையானது எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டே இருப்பானுங்கடா, சூப்பரா டீமன் கல்ட்டு சேர்ந்தவங்களா, இந்த வேறு காட்டுக்குள்ளே இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்கேயாச்சும் இருப்பீங்க, எனக்கு தேவையான பவர் எல்லாமே வச்சுருப்பீங்க, சாத்தான் சக்தியை நான் இன்னும் அதிகரிக்க போகிறேன்டா, டே சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தனியாக பேசி ஓவர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரா. அதை கேட்டு அங்கே சாகேவோ, ஐயய்ய இவன் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானா, ஏன் திடீர்னு தனியாக பேசிட்டு ஃபீல் பண்ணிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கானே, இதெல்லாம் பார்த்துட்டு கயா அப்படின்னா அந்த டீமன் வேற இங்கே பதிச்சிருக்காங்கன்னா டீமன் கல்ட்டை சேர்ந்தவங்க இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பாங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கயா கேட்டோன்னே, அதை கேட்டு கிம்மு, இங்கே பாருங்க கயா நீங்கள் ரொம்ப கவலைப்படாதீங்க, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கயா பற்றி இங்கே கிம்மு ரொம்ப கவலைப்பட்டு இருப்பான். அப்புறமா நம்ம ஹீரோ அங்கே கயா கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க நம்ம சீக்கிரமாக அவங்கள போய் பார்த்தே ஆகணும், அந்த டீமன் கல்ட்டை சேர்த்தவங்கள நம்ம சீக்கிரம் கொண்டாகணும், நம்ம டைமை கொஞ்சம் லேட் பண்ணோம், நம்ம ரெனால்டு அதுக்கப்புறம் அலக் ஆஸ்பான் இவங்களை இழந்த மாதிரி யாரையாச்சும் இழந்துருவோம், இதுக்கப்புறம் ஒருத்தர் கூட நான் சாக விட மாட்டேன், அந்த டீமன் கல்ட்டை சேர்ந்தவங்க என்னதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே அவங்கள அழிக்க முடியாதவங்க இல்லை, அவங்க எல்லாத்தையுமே நான் அழிச்சு நீதியை நிலைநாட்டுவேன் அப்படின்னு அந்த ஸ்வாடை எடுத்துட்டு நம்ம ஹீரோ வீராபதேசம் பேசிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் நான் ஒரு பாதுகாவலன் இருந்து ஒவ்வொரு உயிரையும் நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பஞ்சு டைலாக் பயங்கரமா பேசிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. அது எல்லாருமே அப்படி உன்னிப்பா கவனிச்சிட்டு இருப்பாங்களா. இதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே மனசுக்குள்ளே வச்சுட்டு இருப்பான், ஐயோ நான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேனோ, யாருமே கிரிஞ்சுன்னு நினைச்சு சிரிச்சிடக்கூடாது, சிரிச்சிட்டாங்க அவ்வளோதான் ஒரே அசிங்கமா போயிரும் குமார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருக்கும்போது, அதை கேட்டு கயா இருக்காங்க பாருங்க, ஆமா கேங்கு நீங்க சொன்னது ரைட்டு தான், நீங்க சொன்ன மாதிரி நம்ம எல்லாத்தையுமே காப்பாத்தியே தீரணும் அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து சொன்னோன்னே, அதை கேட்டு நம்ம ஹீரோ மனசுல நல்ல வேலை கயா சிரிக்கல அப்படின்னு சொல்லும்போது, சரி நம்ம உடனே அந்த சைனீஸ் கில்டு மாஸ்டருக்கு தான் தெரியுமே அந்த வேற எங்க இருந்து எடுத்தாருன்னு, அதனால உடனே அங்க போய் அந்த டீமன் கல்ட்டு எங்க இருக்காங்கன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்க கிளம்பிட்டு இருப்பாங்க எல்லாருமே. அப்ப இங்க இருக்காங்க பாருங்க சாகே, அந்த வேற கையில வச்சுட்டு அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வந்து, இங்க பாரு எனக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்துருச்சு, ஆனால் யாருமே சிரிக்கலையா அதனால நானும் சிரிக்கல, பயங்கர கிரிஞ்சாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சாகே ஹீரோவை கலாச்சி விட்டு போயிடுவாங்க. அதை கேட்டோம் நம்ம ஹீரோவோட மூஞ்சி பாருங்க, என்ன பொசுக்குன்னு கலாச்சிட்டா அப்படின்னு மூஞ்சி அப்படியே வச்சுட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. அப்புறமா காட்டுக்குள்ளே பார்த்தா அந்த மான்ஸ்டர் அந்த டீமன் கல்ட்டை சேர்ந்தவனுங்க சமன் பண்ணியிருப்பானுங்க, அதுவும் நரகத்துலேருந்து 8வது நரகத்தை சேர்ந்த ரூலரான ஜிராக்ஸஸ் டீமனை சமன் பண்ணிப்பானுங்க அந்த டீமன் கல்ட்டை சேர்ந்தவனுங்க. அது கையில் பார்த்தா ப்ளூ கலர் நெருப்பெரியும், அதை நம்ம ஹீரோ பார்த்து ஹெல்ப் ஃபயர் அட்டாக் விட நம்ம ஹீரோ கையில் இருக்க ஸ்வாடை வச்சு அதை அசால்ட்டாக அடிச்சு டாஜ் பண்ணிடுவாரு. அப்புறமா அங்கே இருக்க டீமன் எல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சுட்டு, பரவாயில்லையடா 7வது நரகத்துலேருந்து வந்திருக்கீங்க 8வது நரகத்துலேருந்து வந்திருக்கீங்க, அந்த டீமன் கல்ட்டை சேர்ந்தவனுங்க சூப்பராக வேலை பார்க்குறானுங்க போ அப்படின்னு சொல்லும்போது, அப்படி இந்த பக்கம் பார்த்தா அந்த டீமன் கல்ட்டை சேர்ந்தவனுங்க ஒரு டீமன் வேற அப்படி மண்ணில் அப்படி பதிய வச்சிருப்பானுங்க. அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்க எல்லாம் வரதை பார்த்துட்டு, இவனுங்க அப்படி இங்கே வந்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தத்தை கேட்டு பயந்துருவானுங்க. இங்கே நம்ம ஹீரோ அங்கே இருக்க மாஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே ஒத்தையா நின்று அட்டாக் பண்ணிட்டு இருப்பாரா. அதை பார்த்துட்டு அந்த சைனா கில்டு மாஸ்டரு, இவ உண்மையாலுமே மனுஷன் தானா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது, அதை கேட்டு அங்கே சியலாவும், கேங்கு உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல நம்ம ஹீரோ பார்த்து பயந்துட்டு இருப்பா. அப்போ நம்ம கிம் இருக்கான் பாருங்க, நம்ம ஹீரோ பார்த்து சொல்லுவான், இப்போதான் அவருக்கு ரீசெண்டாக அந்த ட்ரியான் கார்டோட சக்தி கிடைச்சது, அதோட ஸ்வாடு கூட அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை வச்சு அந்த டீமன்ஸ் எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருப்பான். அதே நேரம் இந்த பக்கம் நம்ம சாகே, நான் இது வரைக்கும்லாம் வெட்டியாக சும்மா நின்றுட்டு இருக்க முடியாது, நான் என் வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்னு அவங்க கையில் அந்த பிரேஸ்லெட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் அந்த செயின் வருது. அந்த செயினை எடுத்துட்டு அப்படி சண்டைக்கு ரெடி ஆவாங்க நம்ம சாகே. அப்படி இந்த பக்கம் காட்டுக்குள்ளே அவங்கள தேடி நடந்து போயிட்டு இருக்கும்போது, அங்கே மரத்துக்கு முன்னாடி அந்த டீமன் கல்ட்டை சேர்ந்தவன் ஒரு சின்ன பையனை பிடிச்சி வச்சுட்டு அப்படி எட்டி பார்த்துட்டு இருப்பான். அங்கே நம்ம சாகே போகிறத பார்த்துட்டு, இவ எப்படி இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பயந்துட்டு இருப்பான். அப்போ நம்ம சாகே, டேய்
ஒழுங்கா நீ வெளியே வந்துரு, இல்ல உன்னை கொன்றுவேன் அப்படின்னு நம்ம சாகே பயங்கரமா அவனை பார்த்து மிரட்ட, அவன் பயந்து போய் அந்த பையனை தூக்கி வீசிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுவான். உடனே நம்ம சாகே அந்த செயினை யூஸ் பண்ணி கட்டி போட்டு பிடிச்சி வச்சிருவாங்க. அந்த பக்கம் பார்த்தா ஒருத்தன் ஓடுவான். அதை பார்த்துட்டு சாகே இன்னொருத்தன் வேற இருக்கானா, அவனை பிடிக்கணுமேனு பார்க்கும்போது நம்ம ஹீரோ அங்க வந்து அந்த பையனை ஆறுதல் படுத்தி, பையா அழாத குட்டி பையா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் சாகே அவனை பிடிச்சாகணும்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ விடு விடு அவன் போட்டும், அவன் போய் பேக்கப் எல்லாம் கூட்டு வரட்டும், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை விட்ட சொல்லிடுவான். அவனும் நம்ம சாகேவும் சரி விட்டுலாம் சொல்லிட்டு மிச்ச பிடிச்சவங்க எல்லாத்தையுமே ஒரு இடத்துல கூட்டு வந்து கட்டி போட்டு உட்கார வச்சிருவாங்க. அங்க அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம கையா இருக்காங்க பாருங்க, ஏய் ஏன்டா அப்படி பண்றீங்க, சாத்தவனோட பேச்சை கேட்டு அலாக் ஆஸ்மான் ரெனால்டு இவங்க எல்லாத்தையுமே கொண்டுட்டீங்களே, உங்களுக்குலாம் என்னடா வேணும், இதுல நீங்க என்னதான் வெற்றி அடைஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கயா அப்படியே அழுதுகிட்டே அவங்கள பார்த்து திட்டிட்டு இருப்பாங்க. அதை கேட்டு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஆமா நீங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, சாத்தானோட ஆர்டரை நாங்க கேட்டோமா, அலக் காஸ்பானு, ஆமா அவன் அந்த யூரோப்பில் வந்து எங்களை அட்டாக் பண்ணானே, அவனை அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கவே இல்லை, அதுக்கப்புறம் ரெனால்டா அப்படி ஒரு பேரே நாங்கள் கேட்டது இல்லையாங்க அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்க சொல்லிட்டு இருப்பாங்களா. அதை கேட்டு என்னது அவங்க கேள்விப்பட்டதே இல்லையா, என்ன சொல்றீங்க, நீங்க தான் எல்லாத்தையுமே கொண்டு இருக்கீங்க, நீங்க தான் பழி வாங்கியிருக்கீங்க, கேவலமா நடிக்காதீங்கடா அப்படின்னு கயா அப்படியே அழுதுகிட்டே சொல்லிட்டு இருப்பாங்க. அதே நேரம் இந்த பக்கம் அந்த டீமன் கிட்ட சேர்ந்தவங்க, ஏங்க இல்லைங்க எங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியாது, எங்களோட டீமனுக்கு ஆர்டர் என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு போதே பட்டாரும் நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்து அவன் தலையை துண்டா வெட்டிடுவாரு. அவன் தலை பறந்து போயிட்டு இருக்கோம். டேய் நாங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கோம், ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லும் போதே நம்ம ஹீரோ தலையை வெட்டிட்டு அங்க இருக்க மத்தவங்களாம் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க டேய் ஏன்டா பேசிட்டு இருக்கும்போது தலையை வெட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பயந்துட்டு இருப்பானுங்க. அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ பேசுறதை கேட்டா ஹீரோ பேசுறது மாதிரி இல்லைங்க, அந்த ட்ரியான் கார்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த கார்டே வெளியே வந்து பேசுற மாதிரி இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள ட்ரியான் கார்டு வந்துட்டாங்க போல இருக்கு. அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க, என்னோட குழந்தை அந்த ரெனால்டோ நீங்க தானே கொண்டு இருக்கீங்க, உங்களோட பேச்சை நான் இதுக்கு மேல கேட்கறதா இல்ல, நீங்க பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்களா, உங்களை என்னோட லைட்டை வச்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாடை வச்சு பயங்கரமா ஒரு அட்டாக் விடுவார் பாருங்க நம்ம ஹீரோ. அதை பார்த்து இங்க அந்த ரெனால்டு கயாலாம் இருப்பாங்க, இவன் சைல்டு நான் சொன்னான் அப்படின்னா ட்ரியான் கார்டு கேங்குக்குள்ள பூந்துட்டாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்களா பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமாங்க நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள அந்த ட்ரியான் கார்டு பூந்துட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க அந்த ட்ரியான் கார்டு கயாவை பார்த்து, இங்க பாரு கயா, நீ டீமன் கல்ட்ட சேர்ந்தவங்களை விசாரிக்கணும் அவசியம் இல்ல, அவங்களா ரொம்ப கெட்டவங்க, ஹீரோஸை கொல்றவங்க, நல்லவங்களை கொல்றவங்க, அவங்க எப்பவுமே போய் தான் சொல்லுவாங்க, அவங்கள பார்த்த உடனே கொண்டணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரியான் கார்டு இங்க கயா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்லி முடிச்ச உடனே நம்ம ஹீரோட உடம்புல இருந்து ட்ரியான் கார்டு போனோடனே நம்ம ஹீரோ என்னாச்சு இப்ப என்ன நடந்தது, ஏன் இவங்களாம் செத்துருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படி ஒண்ணுமே தெரியாது கேட்டோன்னே, அதுக்குமே உங்க உடம்புக்குள்ள அந்த ட்ரியான் கார்டு வந்து உங்களை கட்டுப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கு நம்ம ஹீரோ ட்ரியான் கார்டு தான் செத்துட்டாங்களே, அவங்க எப்படி என் உடம்புக்குள்ள வருவாங்க அப்படின்னு கேட்டோன்னே, அதுக்குமே அவங்க என்னதான் செத்தாலுமே அவங்களோட அந்த டிவைன் பவர் உங்க உடம்புக்குள்ளே தான் இருக்கு, அதனால அவங்க அடிக்கடி வந்துடுறாங்க போல இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு நம்ம ஹீரோ ஓ அப்படியா அப்படின்னா அவங்க என் உடம்புக்குள்ள தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அவங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பானா. ஆனா நம்ம ஹீரோ மனசுக்குள்ள என்ன தெரியுமா யோசிச்சுட்டு இருக்கான், அப்பாடா அந்த ட்ரியான் கார்டு பேரை வச்சு நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன், இவனுங்க ஏதோ சம்மந்தம் இல்லாமல் உண்மையை சொல்ல வரானுங்க, இவனுங்க மட்டும் வாயை திறந்துருந்தானுங்க நான் மாட்டியிருப்பேன், நல்ல வேலை ட்ரியான் பேரை வச்சு தப்பிச்சிட்டப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ இவ்வளோ நேரம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே அவங்கள நம்புற மாதிரியே நம்மளையும் நம்ப வச்சுட்டான் நம்ம ஹீரோ. வர வர நம்ம ஹீரோ ரொம்ப பயங்கரமாக நடிச்சிட்டு இருக்கிறான். அவங்க பதில் சொன்னா ஏதாச்சும் பிரச்சனையாயிருன்னு சொல்லிட்டு அந்த ட்ரியான் கார்டு உடம்புக்குள்ள பூந்த மாதிரி நடிச்சு அவங்க எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கொண்டுட்டான். இந்த பக்கமாக தான் நம்ம கயா இருக்காங்க பாருங்க, அப்படின்னா அந்த ட்ரியான் கார்டு நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்களா, நல்லது அவங்க பேச்சை கேட்டு நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சுற்றி பார்த்தா காட்டுக்குள்ள இருந்து நிறைய டீமன்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதை பார்த்துட்டு கிம்மு இப்போ பேசுறதுக்குலாம் நேரம் இல்லை, நம்ம சண்டை போடணும்னு சொல்லிட்டு ஸ்வாட் எடுத்து சண்டைக்கு ரெடியாக இருப்பான். நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு பரவாயில்ல நான் எதிர்பார்த்த மாதிரி எல்லாருமே வந்துட்டாங்களா, எனக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, நான் எல்லாத்தையுமே சாப்பிட போறேன் அப்படின்னு அங்கே இருக்க எல்லா டீமன்ஸ் வெட்டி வீசிட்டு டேஸ்ட் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சும்மா ஜாலியா எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருப்பான். போக போக நம்ம ஹீரோட அட்ராசிட்டி சும்மா பயங்கரமா இருக்கு. அடுத்த எபிசோட என்னென்ன நம்ம ஹீரோ பண்ண போறான்னு தெரியலையே. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பாத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.